ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா? நம்ம விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து அவரோட காதலை அழகாக வந்து பதிவிடுறாருங்க. அந்த இடத்துல வந்து காவேரியோட கையை பிடிச்சி விஜய் பேசும்போது, நீங்கள் தான் சொன்னீங்க என்னை விட்டு அடுத்த வருஷம் பர்த்டே எங்கேயாவது கொண்டாடுவீங்கன்னும் போது, நான் சொன்னால் நீ போயிடுவியா? ஏய், நீ என் உயிரிடி நீ என்னும் போது அந்த இடத்துல காவேரியால் எதையுமே பேச முடியல. காவேரியும் விஜயும் வந்து ஒரு நல்ல ஹாப்பியான வாழ்க்கைக்குள்ளே போகும்போது, அப்போ காவேரி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கேட்குறாங்க. அப்போ என்னை நீங்கள் கைவிட மாட்டாங்களான்னு. பைத்தியக்காரி, ஒரு நிமிஷம் நீ இல்லைனாலே நான் வேறு லெவலில் ஆயிடுறேன். நீ என்னை மாற்றிட்டடி, நீ இல்லைன்னா என்னால் வாழ்க்கையே இருக்க முடியாதுன்னு அப்படியே பேசும்போது, எங்கடா விஜயோட வாயிலேருந்து ஒரு லவ் ப்ரப்போஸ் வரேன்னு கேட்கும் போது அவரையே வந்து சரண்டர் பண்ணிடுறாருங்க. அந்த இடத்துல பேக்ரவுண்ட் சாங்கெல்லாம் போடுறாருங்க. ஐயோயோ அப்பா, வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமும், காவேரியும் விஜயும் மேலும் மேலும் வளரணுன்ட்டு நான் ஹாப்பியாக ப்ளஸ் பண்ணுறேன். பார்க்குற எல்லாருமே வந்து கமெண்ட்ஸை லைக்கை பண்ணுங்கள். அந்த இடத்துல காவேரி வந்து அப்படியே காலையில் பிரைட்டாக காமிக்கும் போது விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டு அப்படியே ரசிக்கும் போது, காவேரியை பார்த்தோன்னே விஜய் கண்ணை மூடிடுவார். காவேரி ஏஞ்சி வர டைமில் வந்து அப்படியே விஜய் வந்து கையை பிடிப்பார். காலையில் ஆயிடுச்சுங்க. ஆயிடுச்சு தான், இப்போ யாரும் இல்லைன்னு சொல்லியே என்னமோ. சரி, எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு போ. என்ன சாக்லேட்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தாத்தா கூப்பிட்றாரு, நான் கிளம்புறேன் என்னமோது. சரி, தாத்தா சொன்னது நீ எப்போ நிஜமாக்க போகிற? குவா குவா பேபி என்னமோது. அதை தான் எல்லாம் கொடுக்க போகிறோம் தாத்தா பாட்டிக்கு, விடுங்க, எனக்கு வெக்கமாக வருதுன்னும் போது அந்த இடத்துல வந்து விஜய் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ரொம்ப ஜெனியூனான்னு வந்து காமிக்கிறாரு. இவ்வளோ நாளாக நான் உன்கிட்ட வந்து என் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் சொல்லலான்னு வந்தேன், எவ்வளோ இடத்துல விட்டுட்டேன் தெரியுமா? அப்போ காவேரி வந்து கேட்கும், அப்போ நான் கொடுத்தா நினச்சிருந்தேன். ஓ, நீ சொல்லியிருக்கலாமே காவேரி என்கிட்ட நம்மோது. சரி, சூழ்நிலை அதால் சரியில்லைன்ட்டு நம்ம காவேரி வந்து கிளம்புற டைமில் வந்து விஜய் வந்து சொல்லுவார், ஹாப்பியாக இரு காவேரி, எதை நினச்சா நீ யோசிக்காதன்னு. அவங்க ஒரு நல்ல லைஃப்குள்ளே போயிடுறாங்கங்க. இதை தான் வேணும் நம்ம நினச்சிருந்தோம். இங்கே வந்து நிவீனை காமிக்கிறாங்க. நிவீன் வந்து வீட்டில் வந்து எதையோ தேடினே இருக்கிற டைமில் வந்து யமுனா வந்து கேட்கும், என்ன என்ன பார்க்குறீங்க? இங்கே வந்து காவேரி அக்காவோட ஃபோட்டோ ஒன்றுமே இருக்காது, புரியுதா? நம்மோது உடனே டஸ்ட்பின்லேருந்து நம்ம நிவீன் ஃபேண்ட்லேருந்து பர்ஸை வந்து எடுத்துருவார். எடுத்த பிறகு, உனக்கு பார்க்குறது எல்லாமே தப்பாக தான் தெரியும், நான் என் பர்ஸை இல்லைன்ட்டு நான் தேடின்னு இருந்தேன், ஆனால் நீ பார்த்தியா காவேரியோட ஃபோட்டோவெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துட்டு வந்துக்கிறேன். ஆனால் காவேரி இன்ன வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு டைமும் யோசிக்கிறா. அவள் பிறந்த நாள் அதுவும் நீ இவளை ஹர்ட் பண்ணிட்டு வந்துக்கிற பார்த்தியா? நீ ரொம்ப சேடீஸுன்னு சொல்லிட்டு நம்ம நிவின் வந்து கிளம்புவார். யார் சேடீஸு? அவளோட ஃபோட்டோவை நான் வச்சுன்னு இருக்கிறது என்னோட தப்பா இல்லை காவேரியோட தப்பா? அப்பா, அவன் அக்கா உனக்கோசரம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளோ என்கிட்ட போராடிக்கிறா தெரியுமா? அந்த நன்றி கடனாவது உனக்கு கொஞ்சமாவது இருக்கட்டும், சுயநலமாக இருக்காதன்ட்டு நம்ம நிவின் வந்து இங்கே போயிடுறாருங்க. இங்கே குமரனோட வீட்டை